Hey guys, நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி காமன் டிபி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா காமன் டிபி அப்படின்னு ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து டிசைன் ரெடி ஃபைல். சைஸ் வந்து 1500 by 1500 பிக்சல்ஸ். டிபி வந்து 150. காமன் டிபி டிசைன் பண்ணுறதுக்கு கரெக்டான சைஸ். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போய்க்கலாம். ஸோ இமேஜ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 1 அப்படின்னு இருக்கும். இதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம டிபியோட மெயின் ஸ்டாக் இமேஜ். இதை வந்து நம்ம கேன்வாஸ்குள்ளார கொண்டுக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க உள்ளார கேன்வாஸ்குள்ளார. இது வந்து நான் ரைட் சைடில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லேயர் வந்து நான் இமேஜ் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இமேஜை நம்ம கேன்வாஸ்குள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்வாஸ்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை இமேஜ் 1 கீழே கொண்டு வந்துக்கோங்க. இது வந்து இமேஜ் 2 நேம் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா ஒரு இமேஜ் 3 இருக்கும், கிளிட்டர் இமேஜ். அதையும் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரீசைஸ் எதுவும் பண்ண வேணால் பர்ஃபெக்டாக ஃபிட்டின் ஆகும். நான் ஆல்ரெடி சைஸ்லாம் பர்ஃபெக்டாக ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இமேஜ் எடிட் பண்ண போகிறோம். நம்ம இமேஜ் 2 ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலர் டோன் வந்து பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். கேர்வ்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து இந்த லேயரோட நம்ம கிளிப் மேட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த கேர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் போய் கிரியேட் கிளிப் மாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளிப் மாஸ்க் ஆகிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுற எஃபெக்ட் எல்லாமே அந்த பர்டிகுலர் இமேஜுக்கு மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி அதில் ப்ளூ கலர் கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது சம்வேர் இங்கே அண்ட் அந்த டாப் கர்வையும் கீழே கொண்டாந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ஒரு ப்ளூ டோன் அண்டு கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்துச்சு. அதை நம்ம லைட்டாக எல்லோ டோன் மாற்றிருக்கோம். பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிற மாதிரி. பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பிரைட்னஸ் அதிகம் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் திருப்பி போய் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம திருப்பி கிளிப் மேஸ்க் பண்ண போகிறோம். லேயர் போய் கிரியேட் கிளிப் மாஸ்கிங் கொடுத்துக்கோங்க. இது செலக்ட் பண்ணி நம்ம சம்திங் அரௌண்ட் 19 வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, இப்போ பிரைட்டாக இருக்குது. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் 1 போய்க்கலாம். அதுக்கும் லைட் ஆஃப் ஒரு எல்லோ டோன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கர்வ்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிளிப் மேஸ்க் பண்ண போகிறோம். லேயர் க்ரியேட் கிளிப் மேஸ்க் இது செலக்ட் பண்ணி ப்ளூ கலர் டோன் போய்க்கோங்க. ப்ளூ கலர் கர்வ் போய்க்கோங்க. அந்த லெஃப்ட் அண்ட் பாட்டம் கர்வை லிட்டில் பிட் இங்கே மேலே கொண்டு வந்துக்கோங்க. ஐ திங்க் டாப் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட இமேஜோட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் 2A2313 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர். இப்போ டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து யூரோஸ்டைல் LT போல்ட். வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இது வந்து சைஸ் வந்து 108 வச்சு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் பெவில் அண்ட் எம்போஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் பெவில் வச்சுக்கலாம். டெக்னிக் வந்து ஸ்மூத் இருக்கட்டும். டெப்த் வந்து நம்ம சம் கைண்ட் ஆஃப் 950 940 வச்சுக்கலாம். சைஸ் வந்து 10 இருக்கட்டும். சாஃப்ட்வேர் வந்து 2 வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கிளாஸ் கான்டூர் இருக்கும், அதில் வந்து செகண்ட் ஒன்றில் ரிங் எஃபெக்ட், அப்படி ரெண்டாவது ஒன்று ரிங்குன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஹைலைட் மோடில் வந்து நம்ம லீனியர் டாட்ஜ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். மற்ற எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஒப்பாசிட்டி வேணாம், ஒரு 45 வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஷேடோ மோடில் வந்து மல்டிப்ளை இருக்கட்டும். இப்போ நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கலர் வந்து F7E187 அப்படின்னு கலர் நம்ம வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சம்திங் அரௌண்ட் 85 வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது ஆர்டினரியாக இருந்தது. இப்போ நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து இது ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ட்ராக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா Ctrl+J கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை நான் கீழே கொண்டாந்துக்கிறேன். அது வந்து Helen அப்படின்னு எடிட் பண்ணிக்கிறேன். இது சைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சம்திங் அரௌண்ட் 51 வச்சுக்கலாம். அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. எடுத்தது வந்து திருப்பியும் ஒரு ஃப்ளேர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் திருப்பி வந்து உங்களோட டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இமேஜ் 4 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இது வந்து பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த லேயரில் நம்ம வச்சுக்கலாம். அந்த லேயருக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளெண்டிங் மோடு வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த O அப்படின்ற இந்த இடத்துல வச்சுக்கலாம், சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளேர் க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. ரைட், அடுத்து வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஃபோல்டரில் வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. கலர் பிக்கர் போய் கலர் வந்து F9AB1E அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ நம்ம எதுக்கு இது பண்ணணும்னா நம்ம இங்கே ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சைஸ் வந்து சம்திங் அரௌண்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட கேன்வாஸ் விட்டு வெளியே பாதி எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன கிளிக், ஒரு கிளிக் கொடுங்க. ஸோ இதுக்கு இந்த எஃபெக்ட் ஓவர் டூ பண்ண வேணாம். நீங்கள் ஓவர் டூ பண்ணிங்கன்னா இது ரொம்ப பார்க்கவே நம்ம இமேஜ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வெளியே ஆஃப் ஆஃப் த சர்க்கிள் ப்ரஷ் சைஸ் வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஃபைன், இப்போ நம்ம இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த ரெண்டு இமேஜுக்கும் இந்த பேக்ரவுண்ட் அண்ட் அந்த கொடுத்துருக்க அந்த ஃப்ளேர் எஃபெக்டோட ஒத்து போகிற மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வந்து இமேஜோட எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜ் ஃபோல்டர் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜ் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. இன்னர் ஷேடை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் டாட்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து FFD83C அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒப்பாசிட்டி வந்து ஃபுல் வச்சுக்கலாம், 100 இருக்கட்டும். ஆங்கிள்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம். டைரக்ஷன் வந்து 3 வச்சுக்கோங்க.
choke வந்து 5 வச்சுக்கோங்க, size வந்து 29 இருக்கட்டும். ஸோ இது உங்களுக்கு உங்களோட செட்டிங்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் விருப்பமாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி எஃபெக்டோட செட்டில் ஆகிறேன். அண்ட் ஓகே, அகெயின் இப்போ நம்ம இன்னொரு செகண்ட் இமேஜுக்கு இதே மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த இமேஜ் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன், இன்னர் ஷேடோ போய்க்கோங்க, கலர் டாஜ் அந்த ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண அதே கலர் தான் இருக்கும், அதே இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம இது ஒப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து அதை தனியாக காட்டுது அந்த இமேஜை. இப்போ பிளெண்டாக அது வந்து 80 வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் 3 இருக்கட்டும், ஷோக் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் 0. இதுக்கு சைஸ் வந்து சம்திங் 25 27 வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஆப்வியஸாக இருக்கிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்க வேணாம். ஸோ அது வந்து பார்க்க தனியாக தெரியும் இந்த இமேஜ், பின்னாடி தான் சோர்ஸ் லைட் இருக்குது, இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்க வேணாம். ஓகே, ஸோ இது வந்து இன்னர் ஷேடோ கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். இதுக்கு அதுக்கு ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிட்டு கலர் மோடில் இது வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. கலர் வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண FFD33C அந்த கலர் வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து சம்திங் அரௌண்ட் 70 இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்து 0 வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் 0 இருக்கட்டும். சைஸ் வந்து 13 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இமேஜுக்கு 2 இமேஜுக்கும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ண எல்லா லேயரும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லேயர் போய்க்கோங்க, மெர்ஜ் விசிபிள்னு இருக்கும். இது வந்து உங்களோட மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஹால்ட் கீயும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகும். அது என்னென்னா நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ண எல்லா லேயரையும் மெர்ஜ் பண்ணி ஒரு புது லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பேஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஃபைன், இதோட டூப்ளிகேட் காப்பி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஆயில் பெயிண்ட் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம், ஏன்னா இது நம்ம இப்போ ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க, ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்டுக்கு ஸ்டைலிஷில் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப் 2008 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். உங்களுதில் வெளியே இருக்கலாம், இல்லை ஏதாவது செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஸ்டைலிஷில் ஆயில் பெயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்க மாதிரி பண்ண வேணாம், ரொம்ப மினிமலாகவே நம்ம வச்சுக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் 2.7 வச்சுக்கலாம். ஸ்டைலைசேஷன் ட்ரெயினர்ஸ் வந்து 1.0 இருக்கட்டும், 2.7, இது வந்து 1.0 அண்ட் ஸ்கேல் வந்து 5.1 இருக்கட்டும். ரிசல் டீட்டெயில் வந்து நம்ம ஆட் பண்ண வேணாம். ஓகே, மற்ற செட்டிங்ஸ்லாம் அதே இருக்கட்டும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இது டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கிறது. பட் அதே டைமில் வந்து நம்மளோட அந்த முக்கியமான அந்த ஐப்ரோஸ், கண், அந்த லிப்ஸ் அந்த போர்ஷன்லாம் பிளர்ராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இமேஜ் பார்க்கும்போது ஒரு பிளர் ஃபீலிங் கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம இதை ரீஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ நீங்கள் அந்த அதே ஆயில் பெயிண்ட்டு லேயரில் வந்து புதுசாக ஒரு லேயர் மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் எனேபிள் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒப்பாசிட்டி வந்து 25% வச்சுக்கலாம், 100% வேணாம். ஓகே, 25% வச்சு ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி சில இடத்துலலாம் வந்து நம்ம அதை ஹைட் பண்ணிடலாம் அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து. ஸோ இங்கே கண், இந்த ஐப்ரோஸ்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியுற மாதிரி நம்ம ஒப்பாசிட்டி 25% வச்சுருக்கனால ஃபுல்லாக வந்து ஹைட் ஆகாது. ஸோ 2-3 கிளிக் கொடுத்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளர்ரான அந்த எஃபெக்ட் வந்து போய் திருப்பி நம்ம பழைய இமேஜ் ரீஸ்டோர் ஆகிறது. ஓகே,
இப்போ நம்ம டிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து லிட்டில் பிட் ஷார்ப்பன் பண்ணிக்கலாம் இமேஜை. அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம், திருப்பி லேயர்ஸ் வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். முன்னாடி பண்ண ஸ்டெப்பை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லேயர் போய்க்கோங்க, மெர்ஜ் விசிபிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மவுஸில் இப்போ ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகும். இது வந்து ஷார்ப்பன் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இமேஜ் இப்போ ஷார்ப்பன் ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபில்டர் போய்க்கோங்க, ஸ்டைலைசேஷனில் போய் ஷார்ப்பனில் போய் ஸ்மார்ட் ஷார்ப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சம்திங் அமௌண்ட் வந்து 224 வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து 1.0 வச்சுக்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து 110 வச்சுக்கலாம். ஓகே, இது ரிமூவ் லென்ஸ் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோ இந்த செட்டிங்ஸ் வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இது மூலமாக நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். முன்னாடி இமேஜ் வந்து கொஞ்சம் ப்ளர்ராக இருந்துச்சு, அந்த முடி அந்த பாட்டெலாம். இப்போ இதை ஸ்மார்ட் இது கொடுத்தனால, ஸ்மார்ட் ஃபில்டர் கொடுத்தனால அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் எஃபெக்டாக நம்ம கலர் மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். வைப்ரன்ஸ், இந்த வைப்ரன்ஸ் வந்து நான் சம்திங் 19 வச்சுக்கலாம். அதிகம் பண்ண வேணாம், ரொம்ப ஓவர்டு பண்ணி அதிகம் பண்ண பார்க்கவே லைக் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும், அந்த மாதிரி வேணாம். நம்ம மினிமலாக 19 வச்சுக்கலாம். சேச்சுரேஷன் வந்து அதிகம் பண்ண வேணாம். சேச்சுரேஷன் அதிகம் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி க்ரீன் அண்ட் எல்லோ கலர் டோனில், அந்த மாதிரி வேணாம். 1 வச்சுக்கோங்க மினிமலாக. வச்சு முடிச்சிங்கன்னா நம்மளோட காமன் டிபி ரெடி. இதை வந்து நீங்கள் பிஎன்ஜியாவோ இல்லை ஜேபெக் ஃபைலாவோ சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.